வணக்கம் நண்பர்களே, ரியல் ஹீரோஸின் ரியல் லைஃப். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு வீட்டில் அவங்க வீட்டு கிணத்துலேயே அவங்க வளர்த்த பூனை விழுந்ததாக தகவலின் பேரில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புணிகள் துறை கரூர் மாவட்டம் முசிறி நிலைய அலுவலர் எம் கர்ணன் அவர்களின் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் அந்த வீட்டுக்கு சென்று அந்த கிணத்துல போய் பார்க்குறாங்க. அந்த பூனை நீச்சல் அடிச்சுக்கிட்டு ஒரு ஓரமாக நிற்கிது. நம்ம தீயணைப்பு வீரர் முத்துக்குமார் அந்த ரோப் லேடர், துறை லேடர் மூலயமா கிணத்துல கீழே இறங்கி மற்ற வீரர்கள் ஒரு சின்ன சாக்கை கட்டி ஒரு கைத்து மூலியமாக கீழே விடுறாங்க. தீயணைப்பு வீரர் முத்துக்குமார் அந்த பூனையை பிடிச்சி அந்த சாக்கில் மேலே அனுப்பிச்சி விடுறாரு. தீயணைப்பு வீரர்கள் அந்த பூனையை மீட்டு அந்த வீட்டு உரிமையாளர்களை ஒப்படைச்சிட்டு இனிமேல் அந்த கிணத்துல எந்த ஒரு உயிரும் விழாத மாதிரி சில ஆலோசனைகளும் வழங்கிவிட்டு வராங்க. நம்ம வீட்டு கிணத்துல எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி, எதுவுமே விழாத மாதிரி அந்த தண்ணி இருக்கிற குழாய்க்கான ஸ்பேஸை மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக கிணறு முழுக்க இரும்பு வளையம் இல்லாட்டி தட்டி மாதிரி அடித்து கிணத்தை மூடி பாதுகாப்புடன் கிணத்தை பயன்படுத்துங்க நண்பர்களே. வீட்டு கிணத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் பாதுகாப்பு வளையம் அமைக்காமல் அதே மாதிரி தட்டி மாதிரி மூடி போட்டு மூடாமல் நிறையா பேர் யூஸ் பண்ணுறீங்க. அது மாதிரி தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஒரு பாதுகாப்பு வளையம் அமைச்சு தட்டி மாதிரி மூடி மாதிரி போட்டு கிணத்தை மூடி அந்த நம்ம தண்ணி இருக்கிற குழாய்க்கான ஸ்பேஸை மட்டும் விட்டுட்டு கிணத்தை மூடி முறையாக பாதுகாப்புடன் பயன்படுத்துங்க. வீட்டில் வயதான பெரியவர்கள், சின்ன குழந்தைங்களாம் இருப்பாங்க. வயதான பெரியவர்கள் திடீர்னு மயக்கம் வந்தோ இல்லை வலிக்கியோ கிணத்துல விழுந்திருக்காங்க. அதே மாதிரியே சின்ன குழந்தைங்க கிணத்தை எட்டி பார்க்குறேன், அதே மாதிரியே கிணத்துக்கு பக்கத்தில் விளையாடும்போது அவங்களோட விளையாட்டு பொருட்கள் கிணத்துல விழுந்துருச்சு, அதை எடுக்கிறேன் அப்படின்லாம் நிறைய குழந்தைங்க வீட்டு கிணத்துலலாம் விழுந்திருக்காங்க. தயவு செஞ்சு இது மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் எங்கேயுமே நடைபெறக்கூடாது. இது போன்ற இழப்புகள்லாம் எங்கேயும் ஏற்படக்கூடாதுன்ற காரணத்தினால தான் திரும்ப நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறது, கிணத்தை முறையாக பாதுகாப்பு வளையம் போட்டு முறையாக பாதுகாப்புடன் பயன்படுத்துங்க. நம்ம சேனலில் வர்ற வீடியோக்களில் சொல்கிற அனைத்து கருத்துக்களுமே ஒரு உண்மை சம்பவத்திலிருந்து அனுபவபூர்வமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள். இது போன்ற நிகழ்வுகள் எங்கேயுமே மேல் நடைபெறக்கூடாதுங்கிற நோக்கத்தின் வாயிலாக தான் சொல்லப்படுகிறது. முறையாக பாதுகாப்புடன் கிணத்தை பயன்படுத்துங்க. வணக்கம் நண்பர்களே.